தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் குரு குருகுல வாசம் பகுதி 5. சாந்தமும் வினயமும் இருந்த வரையில் வித்யை வளர்ந்தது. இப்போது சாந்தத்தை கெடுத்து சலனத்தை கொடுத்து தடுமாற வைக்க எத்தனை உண்டோ அத்தனை சினிமாவும் கதை புஸ்தகங்களும் ஸ்கூலில் படிக்கிற நாளிலேயே வந்து சேர்ந்து விடுகிறது. காமம் புகுந்து விகாரப்படுத்தாத பிரம்மச்சரியம் என்பது படிக்கிறவனுக்கு இல்லை. சாந்தத்தை கெடுத்து சலனத்தை பெரிதாக கொடுக்கிற இன்னொரு சத்ரு குரோதம். அதைத்தான் பள்ளிக்கூட நாளிலிருந்தே இன்றைய அரசியல் கட்சிகள் பசங்களுக்கு ஊட்டி வருகிறது. சாந்தம் போய் வினயம் போய் அகம்பாவமும் கர்வமும் வந்த பின் அவற்றோடு கூட உண்மையான வித்யையும் போய்விட்டது. பையன் வீட்டிலேயே டியூஷன் கற்றுக்கொண்டால் பையன் எஜமான், வாத்தியார் சேவகன் என்றே அர்த்தம். ஹாஸ்டலிலும் காலேஜிலும் கூட தான் எஜமான் என்பதால் தான் ஸ்ட்ரைக் பண்ணுகிறான். வார்டனையும் ப்ரொஃபஸரையும் அடிக்கப் போகிறான். ஏனென்றால் இங்கெல்லாமும் முதலில் பையனிடம் கையை நீட்டி பணத்தை வாங்கி கொண்டு விடுகிறார்கள். குருகுலத்திலோ கடைசியாகத்தான் தட்சிணை. இம்மாதிரி விஷயங்களில் நம் பூர்வீகர்களின் சைக்காலஜி நுட்பம் ஆச்சரியமாய் இருக்கிறது. பல வருஷம் அவரோடு சேர்ந்து அன்பாக பழகின பின் சிஷ்யனுக்கே எதை தருவோம் எதைத்தான் தரக்கூடாது என்று நன்றியும் ஆர்வமுமாக இருக்கும். இம்மாதிரி சந்தர்ப்பத்தில் இந்திராணியின் குண்டலத்தை கொண்டு வா, நாகரத்னத்தை கொண்டு வா என்று கேட்ட குருமாரும் உண்டு. ஆனால் இப்படி கேட்டவர்கள் அபூர்வமே. சிஷ்யனால் இம்மாதிரி அசாத்தியத்தையும் சாதிக்க முடிகிறது என்று காட்டி அவனை பெருமைப்படுத்தவே இவர்கள் இப்படி கேட்பார்கள். பொதுவில் எந்த குருவும் துராசை பிடித்து எதுவும் கேட்க மாட்டார். அல்ப சந்தோஷியாக எதிலும் திருப்திப்பட்டு விடுவார். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷ்யந்தி தே ஞானம் ஞானினஹ் தத்வதர்சினஹ என்று பகவான் கீதையில் சொல்கிறார். பரமாத்ம தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அப்படி தெரிந்து கொண்டவர்களான ஞானிகளிடம் போ. அவர்களிடம் வணக்கத்தோடு பணிவோடு பிரணிபாதேன நடந்து கொள். அவர்களுக்கு சேவை பண்ணு. சேவையா கவனமாக கேட்டு கேட்டு பரிப்ரஷ்னேன உபதேசங்களை பெற்றுக்கொள். நீ இப்படியெல்லாம் இருந்தால் அவர்கள் நிச்சயம் ஞானோபதேசம் தருவார்கள் என்கிறார். தத்துவதர்ஷிகளான ஞானிகளை பற்றி சொன்னதால் இங்கே தட்சிணையை பற்றி சொல்லவில்லை, சேவையை மட்டும் சொல்லி இருக்கிறது. தைத்திரிய உபனிஷத்தில் வித்யாபியாசம் செய்விக்கிற குரு இஷ்டப்படும் தட்சிணையை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஆச்சாரியாய பிரியம் தனம் ஆஹ்ருத்ய. இஷ்டப்பட்ட தட்சிணையை கேள் என்றதால் அந்த குருவானவன் துராசை பிடித்து பெரிதாக எதுவும் கேட்டுவிட மாட்டான். சிஷ்ய லட்சணம் மாதிரியே குரு லட்சணமும் உண்டல்லவா. தைத்திரியோபனிஷத்தில் ஒரு ஆச்சாரியரானவர் சிஷ்யன் படிப்பை முடித்துவிட்டு அகத்துக்கு திரும்பும் போது அவனுக்கு பண்ணும் உபதேசத்தை சொல்லி இருக்கிறது. இதை உபனிஷத் காலத்திய கான்வகேஷன் அட்ரஸ், பட்டமளிப்பு விழா உரை என்று வேடிக்கையாக சொல்கிறார்கள். அதில் சத்தியம் பேசு, தர்மப்படி நட, வேத அத்தியனத்தை ஒரு நாளும் விட்டுவிடாதே, அவரவரும் ஸ்வதர்மப்படியான தொழிலை விடக்கூடாது என்று அர்த்தம். இந்த வேத தர்மம் என்றைக்கும் நடக்க வேண்டியதாதலால் கிரகஸ்தாசிரமம் ஏற்று சந்ததியை உண்டாக்கி அதற்கு இந்த வேத செல்வத்தை அல்லது வேத விதிப்படி அவரவருக்கும் லோகக்ஷேமார்த்தமாக ஏற்பட்ட கர்மாவை கொடு. தேவ பித்ரு காரியங்களை ஒரு நாளும் விடாதே. தாயை தெய்வமாக கொள்ளு, தந்தையை தெய்வமாக கொள்ளு, ஆச்சாரியனை தெய்வமாக கொள்ளு, அதிதியை தெய்வமாக கொள்ளு, வேத விதி மீறாத கர்மாக்களையே பண்ணு என்றெல்லாம் சொல்லிவிட்டு குருவானவர் எங்களிடம் நீ எப்பேற்பட்ட நல்ல நடத்தையை சுச்சரித்தை பார்த்திருக்கிறாயோ அதன்படியே நீயும் நட, வேறு விதமாக போகாதே என்று சொல்கிறார்.
இதிலிருந்து குருவாகப்பட்டவர் மிகுந்த நல்லொழுக்கத்துடன் இருந்திருக்க வேண்டும் என்று ஏற்படுகிறது. இப்படி தங்களுடைய நன்னடத்தையை தாங்களே சொல்லிக் கொள்வதும் கூட அகங்காரமாகிவிடும் என்பதால் உடனேயே எங்களை விட சிரேஷ்டமான பிராமணர்கள் எவர்களோ என்று ஆரம்பித்து அப்படிப்பட்ட பெரியவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டிய விதத்தை சொல்கிறார். சிஷ்யன் மாதிரியே ஆச்சாரியனுக்கும் வினயம் இருக்க வேண்டும் என்பதால் சொன்ன வார்த்தை தான் இது. உபதேசம் பண்ணுகிற ஆச்சாரியரும் வாஸ்தவத்தில் ரொம்ப சிரேஷ்டர் தான் என்றே வைத்துக்கொள்ள வேண்டும். என்ன செய்வது, எப்படி செய்வது என்கிற விஷயங்களில் சிஷ்யனுக்கு சந்தேகம் வந்தால் அவன் யாருடைய உதாரணத்தை பார்த்து அதன்படி செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறார். தீர விசாரித்து தெளிவு பெறும் திறமை வாய்ந்தவர்களும் சாஸ்திர முறைப்படியே ஒழுகுபவர்களும் பிரத்தியார் ஏவுதலுக்கு கட்டுப்படாதவர்களும் குரூர ஸ்வபாவம் இல்லாதவர்களும், அதாவது அன்புள்ளம் படைத்தவர்களும், வெறும் விஷய காமிகளாக இல்லாமல் தர்ம காமிகளாக, அதாவது அறவழியிலேயே பற்றுள்ளவர்களுமான வேத வித்துக்கள் எப்படி நடப்பார்களோ அப்படி நட என்கிறார். இங்கே சொன்ன யோக்கியதாம்சங்கள் எல்லாம் உபதேசிக்கிற ஆச்சாரியருக்கும் இருப்பவை, இருக்க வேண்டியவை என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இத்தனை காலம் இவன் குருகுலவாசம் பண்ணி ஆச்சாரியரோடேயே இருந்து அவர் நடக்கிற முறைகளை பார்த்து கொண்டு விட்டான். இப்போது அவரை விட்டு வீட்டுக்கு திரும்புகிறான். இனிமேலும் அவன் இதே ஒழுக்கங்களையே பின்பற்ற வேண்டும் என்பதைத்தான் உபனிஷத்தில் ஆச்சாரியரானவர் எடுத்துச் சொல்கிறார். இப்படி நல்ல சீலங்களுடன் இருக்கிற குருவிடம் சிஷ்யனுக்கு ஏற்படுகிற பக்தி தான் குருகுலவாசத்தின் உயிர்நிலை. சிஷ்யனுடைய வினயம், இந்திரிய நிகிரகம், பிற்பாடு இவன் படிப்படியாக பெறப்போகிற ஈஸ்வர பக்தி, ஆத்மாபிவிருத்தி எல்லாவற்றுக்கும் மூலதனம் இந்த குரு பக்தி தான். இம்மாதிரி பக்தியை தாமாக பெறக்கூடிய ஸ்வய யோகியதை இல்லாத குருவாக இருந்தாலும் சரி, சின்ன வயசில் இவர்தான் உனக்கு தெய்வம் மாதிரி என்று ஒரு குருவிடம் சேர்த்துவிட்டு இவனை பிக்ஷாச்சரியம் பண்ண வைத்து பிக்ஷான்னத்தை அந்த குரு போட்டுத்தான் இவன் சாப்பிட்டாக வேண்டும் என்று ஒரு ஏற்பாட்டையும் பண்ணிவிட்டால் இதுவே ஒரு பக்தியை உண்டாக்கிவிடும். இப்படி குரு பக்தியோடு கல்வி கற்றால் இப்போது பார்க்கிற மாதிரி அடங்காமை, பல தினசிலும் அடங்காமை இல்லாமல் ஒருத்தன் கற்ற கல்வி அவனுக்கும் வாஸ்தவமாக க்ஷேமத்தை தரும், லோகத்துக்கும் அவனால் க்ஷேமத்தை உண்டு பண்ணும். இதனால் தான் தற்போது போய்கொண்டிருக்கிற போக்கு என் ஆசைக்கு முற்றிலும் எதிர் திசையில் இருந்தும் கூட குருகுலவாச கல்வி முறையை எப்படியாவது உயிர்ப்பிக்க முடியுமா என்பதில் நான் ரொம்பவும் விசாரமாய் இருக்கிறேன். என் ஆசை பள்ளிக்கூடத்தில் ஒரு வருஷம் ஃபெயில் ஆகிவிட்டதாகவாவது நினைத்து கொண்டு ஒவ்வொருத்தரும் தங்கள் குழந்தைகளை ஒரே ஒரு வருஷமாவது குருகுலவாசம் பிக்ஷாச்சரியம் பண்ண வைக்க வேண்டும். 12 வருஷம் என்றால் அடியோடு ஒருத்தரும் கேட்க மாட்டீர்கள். அதனால் தான் ஒரு வருஷம் என்று கேட்கிறேன். சின்ன வயசில் ஒரு வருஷம் இந்த பழக்கம் இருந்தாலும் கூட அதற்கு ஓரளவு நல்ல பலன் ஏற்படும். ஃபெயிலான மாதிரி என்று நான் சொன்னாலும் வாஸ்தவத்தில் இது வேஸ்டாக போகாது. ஒரு வருஷ பிக்ஷாச்சரிய குருகுல வாசத்தில் மாணாக்கனுக்கு 3 வருஷத்து புத்தி தீக்ஷண்யம் உண்டாகும். அடுத்த வருஷமே பள்ளிக்கூடத்தில் ஒரு டபுள் ப்ரமோஷன் வாங்கி ஈடு பண்ணி விடுவான். அதோடு குருவிடம் ஒரு வருஷம் தங்கியதில் பிராதஸ்நானம், விடியற்கால குளியல், சந்தியாவந்தனம் முதலான வழக்கங்கள் படிந்து ஆயுள் பூராவும் நிலைத்திருக்கும். இப்போது ஸ்கவுட் கேம்ப், சாரண முகாம் என்று குழந்தைகளை 1 மாசம், அரை மாசம் வெளியூருக்கு அனுப்புகிறீர்கள் அல்லவா? இதையே கொஞ்சம் விஸ்தரித்து ஒரு ஆச்சாரியனிடத்தில் 1 வருஷமாவது கூட வசித்து பிக்ஷாச்சரியம் பண்ணி வரும்படியாக ஏற்பாடு பண்ணுங்கள் என்று சொல்கிறேன். இதனால் அநேக நல்ல பழக்கங்கள், கட்டுப்பாடுகள் உண்டாகும். குரு பக்தி என்பதன் துவாரா வழியாக இத்தனையும் ஏற்படும். குழந்தைகளை தங்களோடு வைத்துக்கொண்டு பாடம் சொல்லிக் கொடுக்க பிரியப்படுகிற குருமார்களையும்
அவர்களிடம் குழந்தைகளை அனுப்பி வைக்கக்கூடிய பெற்றோர்களையும் சமூக உணர்ச்சியின் மூலம்தான் உண்டாக்க வேண்டும். இந்த சகாயத்தை செய்யும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். படிப்பு முடிந்த பின் தட்சிணை தர முடியாத ஏழை குடும்பத்தினருக்காகவும் மற்றவர்கள் தர வேண்டும். அநேகமாக இப்படிப்பட்ட வசதி இல்லாதவர்கள்தான் குழந்தைகளை குருகுல வாசத்துக்கு அனுப்பக்கூடியவர்கள். அவர்களுக்கான சகாயத்தை அங்கங்கே 10 பேர் சேர்ந்து பண்ணினாலும் போதும். தனியாக பெரிய ஸ்தாபனம் என்று ஏற்படுத்தக்கூட வேண்டாம். ஸ்தாபனம் கூடவே கூடாது என்று சொல்வதாக அர்த்தமில்லை. ஆனால் அப்படி பெரிய ஸ்கேலில் நடப்பதற்காக நாம் காத்து கொண்டிருக்க வேண்டாம் என்கிறேன். இப்போது நம்மளவில் சாத்தியமான அளவுக்கு ஆரம்பித்து விட வேண்டும் என்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் சொந்த அக்கறை, பர்சனல் இன்ட்ரெஸ்ட் காட்டி தன்னால் ஆனதை செய்ய வேண்டும் என்பதே முக்கியம். இந்த மனோபாவம் வருவதுதான் அவசியம். ஜாஸ்தி படிக்கத்தான் ஜாஸ்தி நாஸ்திகம், ஜாஸ்தி அடங்காமை, ஜாஸ்தி அனாச்சாரம் என்று இப்பொழுது கொண்டு விட்டிருக்கிறது. இந்த நிலைமை மாற வேண்டுமானால் அதற்கு வழி ஒரு உதாரணத்துக்கு காட்டவாவது, மியூசிய காட்சி வஸ்து மாதிரியாகவாவது குரு பக்தி என்பதை ஏற்படுத்தி காட்ட வேண்டும். குருகுல வாச படிப்பு முறையில்தான் குரு பக்தி இருந்திருக்கிறது. போன தலைமுறை வரையில் சங்கீதம் ஒன்றிலாவது குருகுல வாசம் இருந்தது. இப்போது அங்கேயும் போய்விட்டது. எனவே நாம் இதில் முயற்சி எடுக்க வேண்டும். யார் வருவார்கள் என்று முயற்சி பண்ணாமலே இருந்துவிடக்கூடாது. மனப்பூர்வமாக முயற்சி பண்ணினால் 10 பேராவது பலனடையாமல் போக மாட்டார்கள். ஈஸ்வர பக்தியும் அந்த ஈஸ்வர பக்தி வாஸ்தவமாக ஏற்பட்டு நிலைத்து நிற்பதற்கு வழி செய்கிற குரு பக்தியும் அழிந்து போகாமல் இருப்பது லோகக்ஷேமத்துக்கு ரொம்ப அவசியம்.